லக்னம் இல்லாமலேயும் ஜோசியம் சொல்லலாம். அதாவது லக்னம் வச்சு தான் ஜோசியமே சொல்ல முடியும் அப்படின்னு விதி இருக்கா அப்படின்னா கிடையாது. அதாவது நிறைய பேருக்கு ஜோசியம் தெரியும். ஆனால் அரைகுறையாக கற்றுக்கிட்டு நம்ம ஊரில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த சந்தேகமே வருது. என்ன, லக்னம் இல்லாமல் எப்படிங்க பலன் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. லக்னம் இல்லைன்னா பாவ பலன்கள் சொல்ல முடியாது. ஏன்னா லக்னம் இருந்தால் தான் எது முதல் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக ரீதியான பலன்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதே மாதிரி தசாபுத்தி பலன்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த பாவகம், என்ன கட்டத்தில் என்ன அதிபதி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த பாவக ரீதியான பலன்கள் தசாபுத்தி ரீதியாக வச்சு பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? இந்த தசாபுத்தி கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த தசாபுத்தி கான்செப்டே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான கான்செப்ட் கிடையாது. முதல் டெக்னிக் அது கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அஷ்டவர்க்கம்லாம் இருக்கு. அஷ்டவர்க்கத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியாது. அஷ்டவர்க்கத்தையும் வச்சு நம்ம கணிக்க முடியும்.